தமிழ்நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இண்டஸ்ட்ரி is going to growth within 3 years more than 400%. Everyone focused Tier 1 cities, Chennai, Coimbatore, Madurai. Mark my word, it will go, the growth will go for Tier 2 cities and Tier 3 cities. Chennai will go to up to Arakonam. So, because வேற எந்த ஸ்டேட்லயுமே ஒரு டிரான்ஸ்பரன்சியோ இல்ல ஒரு பார்ட்டி ஃபண்டோ இல்ல மினிஸ்ட்ரி ஃபண்டோ இல்லாத கல்ச்சர் கிடையாது. சோ இந்த சிஸ்டம் அப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேக்குறாங்க நிறைய பேர். அவர் சிஎம் ஹையஸ்ட் சேலரி பர்சன் இன் த கண்ட்ரி, அதை தூக்கி போட்டு வராருன்னா எங்களோட சிஎம் ஆனரபிள் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு மணி ஒரு பெரிய விஷயமே கிடையாது. Even our next cabinet ministers, we never spend even 1 rupee money for the elections. The first time in Tamil Nadu history, people throwed caste and religion and money. எப்ப மக்கள் அந்த பணத்தை தூக்கி போட்டு எலெக்ஷன்ல ஒரு நார்மல் பீப்புள் எலெக்ட் பண்றாங்களோ, people is ready for development and growth. மக்களுக்கு இன்னைக்கு தேவையான ஒண்ணுதான் growth and development. அந்த அரசியலுக்குள்ள மக்களே வந்துட்டாங்க. அதை மீறி யாராச்சும் தப்பு செஞ்சாங்கன்னா மக்களே தூக்கி எறிஞ்சிருவாங்க. இந்த மூவ்மெண்ட் தான் எங்களுடைய சிஎம் கிரியேட் பண்ணியிருக்காரு இந்த எலெக்ஷன்ல. சோ we are very honest. என்ன ப்ராமிஸ் பண்ணுமோ மக்களுக்கு கண்டிப்பாக அதை நாங்க டெலிவரி பண்ணுவோம். வித்தின் 80 டேஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. 50 இயர்ஸ்ல இல்லாத ஒரு டிரான்ஸ்பரன்சி சிஸ்டத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லயும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்லயும் ரேஷன் சிஸ்டத்துல மக்கள் சாப்பிடக்கூடிய அரிசி ரேஷன் சிஸ்டத்திலையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் பர்டிகுலர்லி இஸ் மை டிபார்ட்மெண்ட் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட். இட்ஸ் லுக் லைக் ஐ எம் a CEO public work department right now. My company almost 170 years old company. So last 80 days I just understand, look like from CEO point. I ran microfinance industry, so I have the experience. So இந்த 80 நாள் கொஞ்சம் பொலிட்டிக்கல்லாம் ஓரமா வச்சுட்டு, yes, very easy how to handle the politics. Administration is very tough for the development purpose. So அப்ப அனலைஸ் பண்ணும் பொழுது இதே பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் நம்மளுடைய ரிப்பன் பில்டிங்கே பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் தான் கட்டியிருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா பிரிட்டிஷ் பில்டிங்கா இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான பில்டிங்க இதே பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் தான் கட்டியிருக்கிறாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து எல்லாமே. ஆனா இந்த லாஸ்ட் 15 இயர்ஸ்ல கட்டின இந்த இப்ப இருக்க கட்டின பில்டிங் போய் ஐஐடில இருந்து குவாலிட்டி செக் பண்ணா இன்னும் 10 வருஷத்துல கீழே விழுந்துருங்கிற ரிப்போர்ட் தான் வந்துட்டு இருக்கு. சோ ஒரு டிபார்ட்மெண்ட் எப்படி பிரிட்டிஷ் பீரியட்ல எப்படி கட்டினாங்க, இப்ப எப்படி இருக்கு பில்டிங். there is no innovations, there is no creativity, no planning. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்ல பில்டிங் கட்டணும்னு சொன்னா G+3 இதுதான் கவர்மெண்டோடைய ஸ்டாண்டர்ட் பில்டிங். we are going to change. பட்ஜெட்ல நீங்க பாப்பீங்க, ஒரு பட்ஜெட்ல ஆனரபிள் சிஎம்மும் மினிஸ்ட்ரியும் என்னென்னலாம் டிக்ளேர் பண்ண போகுதுன்னு. அப்ப என்ன மிஸ்டேக் பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்லிடுறேன். G+3 கட்டக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் அங்க இருக்கக்கூடிய லேண்ட் வேல்யூ கால்குலேஷன் பண்ணதே கிடையாது. பட் ஆனா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா லேண்ட் வேல்யூ நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம். அந்த லேண்ட் வேல்யூ 100 crores இருக்கும். அங்க 4.8 FSI வரைக்கும் பர்மிஷன் கிடைக்கும். ஆனா அங்க G+3 பில்டிங் முடிஞ்சிருப்பாங்க. இதுல என்ன டு பி ஷாக் அப்படின்னா, ஒரு 3 years கழிச்சு அதே டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு இடம் பத்தல, அதனால இன்னொரு இடத்துல பில்டிங் கட்டி கொடுக்கணும்னு அதே ப்ராஜெக்ட் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் கட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்ப
கவர்மெண்ட் லேண்ட் 100 crores 4.5 FSI கட்டிட்டா நெக்ஸ்ட் 50 இயர்ஸுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன நீட் இருக்கோ அங்க பண்ணலாங்கக்கூடிய ஒரு பேசிக் நாலேஜ்ங்கிறது இது வரைக்கும் இல்ல. So hereafter we are going to calculate in every government department the land value. Of course is ஒரு லேண்ட் வேல்யூங்கிறது மக்களோட தான். ஆனா அந்த மக்களோட அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ண அடுத்த 50 வருஷத்துக்கு பண்ணுங்கிற ஒரு விஷனோட பண்ணணும். இதுதான் சிஎம் வந்து பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது டிஸ்கஷன் சொல்லும் போது உடனடியே ஓகே சொன்னார்.